கரங்கள் இரண்டும் குருவானவர் விரித்து இப்படி ஜெபிக்கும் பொழுது, குருவானவர் திருப்பலியில விரித்து ஜெபிக்கிற ஜெபம் இருக்குது. மன்றாடுவோமாக. இப்படி நிறைய பேரை நீங்க கோயிலையும் ஜெபிக்கிறத பார்த்திருப்பீங்க, தனிப்பட்ட ஜெபங்கள்ல, இல்ல வீடுகளில் ஜெபிக்கிறத பார்த்திருப்பீங்க, இல்ல பிரைஸ் அண்ட் வர்ஷிப் சில தியான மையங்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க. சிலவங்க ஏதாவது திருத்தலங்களுக்கு போகும்போது இப்படி ஜெபிக்கிறத பார்த்திருப்பீங்க. எல்லா வேதனையோட சிலரை முட்டிக்கால் போட்டு இப்படி கண்ணை உயர்த்தி, தலையை உயர்த்தி, கையை இப்படி உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது, இந்த பொசிஷனுக்கு இப்போ இந்த திருத்துலியன் சொல்லுவாரு, இப்படி ஒரு மகன் ஜெபிக்கிறத பார்க்கும் பொழுது, இப்படி ஒரு மகள் ஜெபிக்கிறத பார்க்கும் பொழுது, விண்ணக தந்தைக்கு யார் நினைவுக்கு வருகிறார் என்றால், தனது மகன் சிலுவையில் தொங்கி கிடக்கிற அந்த ஞாபகம் தான் விண்ணக தந்தைக்கு ஞாபகம் வரும். பை சீயிங் திஸ் போஸ்டர், விண்ணக தந்தைக்கு ஞாபகம் வர அந்த உருவம் யாருது அப்படின்னா, தன்னுடைய மகன் ஒரு நாள் இதே மாதிரி இந்த மக்களுக்காக தனது கரங்களை விரித்து பாடுபட்டானே, அந்த நினைவு வரும் அப்படின்றார் திருத்துல்லியர். எவ்வளவு அழகான ஒரு கம்பேரிசன், எவ்வளவு அந்த பொசிஷனுக்கு அவர் அழகான கொடுக்கிறார் பாருங்களேன். இயேசு கிறிஸ்துவை ஞாபகம் வரும் விண்ணக தந்தைக்கு. அதனால அதே ஞாபகத்துல ஃபாதர் இங்க ஜெபிக்கிறாரு. மன்றாடுவோமாக. உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலும் கரங்களை உயர்த்தி ஜெபிக்க தயங்காதீங்க. கையை உயர்த்துறதெல்லாம் இன்னைக்கு சில டைம் யாரோ என்னமோ கொச்சையா நினைக்கிறாங்க, ஒரு மாதிரி அதெல்லாம் குழந்தைத்தனமா நினைக்கிறாங்க. இப்படியெல்லாம் தூக்கியெல்லாம் ஜெபிக்கணுமாலாம் நினைக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக உயர்த்திய ஜெபம், தந்தையிடம் உயர்த்திய ஜெபம் இப்படி ஜெபிக்கலங்க. இயேசு கிறிஸ்து தந்தையிடம் நமக்காக நம்மளுடைய அனைத்து பாவங்களையும் ஒப்பு கொடுத்த பொழுது ஜெபிச்சது அவருடைய கரங்களை உயர்த்தி தான் வச்சார். சிலுவையில் அறையப்பட்ட பொழுது அவருடைய கரங்களை உயர்த்தி தான் ஜெபிச்சார் ஒழிய கரங்களை இப்படி வச்சு ஜெபிக்கல. எல்லா தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் தந்தையான ஆண்டவருக்கு குருவானவரின் வழியாக, கிறிஸ்துவின் வழியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அதற்கு ஃபாதர் எடுக்கிற பொசிஷன். மன்றாடுவோமாக.